ஜனநாயகன் படத்தோட செல்ல மகளே சாங்ல உங்களை பார்த்தோம். ஜனநாயகன் படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் இருக்கு. நீ ஜெயிலில் ஒரு மேட்டர் நடக்கும், அப்புறம் ஒரு சின்ன சீக்வன்ஸ் நடக்கும். பண்றீங்கன்னா கண்டிப்பாக சார் பண்றேன். ஏன்னா ஒரு சின்ன ஒரு சீன் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் மிஸ் பண்ணக்கூடாது. மலேசியாவில் பார்த்தோம், அந்த ஸ்டேடியம்ல பார்த்தீங்கன்னா ஸ்டேடியம் டோட்டலா பேக்ட், இடமே இல்லை. மலேசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல வந்துருச்சு. இந்த மாதிரி க்ரௌட் எங்கேயுமே நான் பார்த்தே கிடையாது. எவ்வளோ ஆடியோ லான்ச் பண்ணிருக்கு, இது மேலே நடக்குமான்னு கூட தெரியாது. அவர் வந்து அவங்க ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு ட்ரீட் ஒன்று கொடுத்தாரு. பார்த்தீங்கன்னா டான்ஸர் பாட்டு பாடி டான்ஸ் செம்ம வைப், பாட்டு பாடுறது, அப்புறம் டான்ஸ்லாம் எங்கேயோ போயிடுச்சு. யூஸ்வலா ஒரு சாங் போற ஒரு ரிஹர்சல் பண்ணணும்னா அந்த ஆர்டிஸ்ட் வந்து ஸ்பாட்ல ரிஹர்சல் எல்லாம் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுவாங்க. பட் விஜய் சார் பாத்தீங்கன்னா உட்காந்து நோட் பண்ணுவார், அவ்வளவுதான். அதெல்லாம் ஒரே டேக் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். நீங்க தளபதி கூட நடிச்சிட்டீங்க, அஜித் சார் கூட நடிச்சிட்டீங்க. ரெண்டு பேரும் அஜித் ஜியா இருக்கட்டும், விஜய் ஜியா இருக்கட்டும், அவ்வளோ டவுன் டு அர்த் பர்சன். ஃபைனலி ஜனநாயகன் வந்து கொஞ்சம் நாள்ல வெளிவர போகுது. நம்ம டைரக்டர் சொன்ன மாதிரி தான் இது வந்து விஜய் சாரோட படம் தான், விஜய் சாருக்கு எடுத்த படம் தான். விஜய் சார் பார்த்து ரொம்ப சாஃப்டா தான் இருப்பார், ரொம்ப ஈஸி டு மூவ் அண்ட் மிங்கிள், அழகா பார்த்துப்பாரு, ரொம்ப சிம்பிள். ஞாபகம் வச்சுருக்காரு, எங்க போனாலும் பார்த்தேன்னா அங்கிருந்து அவரே வந்து கட்டி பிடிச்சிட்டு எப்படி இருக்கீங்க ஜானி இருந்தார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு பார்க்க. திருப்பி இப்போ மலேசியாவில் சொன்னார். மாஸ்டர் வணக்கம். வணக்கம். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் பிரதர், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மாஸ்டர். ரொம்ப ஹாப்பி உங்களை பார்க்கறதுல. ஜனநாயகன் படத்தோட சின்ன சின்ன கிளிம்ஸ், இந்த மாதிரி டீசர், இந்த மாதிரிலாம் குட்டி குட்டியாக வந்துட்டே இருந்தது. பட் எங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது வந்து செல்ல மகளே சாங்கில் உங்களை பார்த்தோம். சடனாக இவர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குறோம் அப்படி ஆன் ஸ்க்ரீனில். அது எங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இதுக்குள்ளே வந்தார், என்ன கேரக்டர் பண்ணியிருக்க போகிறாரு, த்ரூ அவுட் வருவாரா, என்ன ஏது நிறைய தாட்ஸ் இருக்குது நம்ம. ஸோ எப்படி அதுக்குள்ளே வந்தீங்க படத்துக்குள்ள? ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கால் வரும்போது. அண்ட் இந்த மாதிரி ஒரு ஜனநாயகம் படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் இருக்குது, நீங்கள் பண்ணுறீங்கன்னா கேட்டேன். கண்டிப்பாக சார் பண்ணுறேன். ஏன்னா விஜய் சார் நடிக்கணும்னு எல்லாருமே எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த சான்ஸுக்காக, ஒரு சின்ன ஒரு சீனை நிற்கிறதுக்கே பின்னாடி. ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது மிஸ் பண்ணக்கூடாது இல்லையா. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டைரக்டர் நான் தேங்க் பண்ணோம். வினோத் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இந்த மாதிரி உங்கள் படத்தில் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அண்ட் கண்டிப்பாக நான் விஜய் சார் தேங்க் பண்ணியே ஆகணும். ஏன்னா இஸ் எக்ஸெப்டட் மீ டு ஆக்ட் டுகெதர். இந்த மாதிரி ஓகே பண்ணலாம் கூட பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் எக்ஸெப்ட் பண்ணார் இல்லையா, அது ஒரு பெரிய விஷயம். அண்ட் அதுக்கு மேலே நான் வந்து மேனேஜரை நான் தேங்க் பண்ணேன், பாலா சார் தேங்க் பண்ணேன். ஏன்னா அவர் வந்து ஒரு 3 வாட்டி எனக்கு கால் பண்ணும்போது நான் சிங்கிலே போயிட்டே இருந்தது. அவர் கால் பண்ணும்போது நான் எடுக்க மாட்டேன், நான் கால் திருப்பி நான் அவருக்கு பிஸியாக இருப்பார். ஸோ ஒரு 4-5 காலுக்கு மேலே போய் தான் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் தான் கனெக்ட் ஆன 2 பேர். அப்போ அவரே சொன்னார், நான் மாஸ்டர் சிங்கே ஆக மாட்டேன், நான் கால் பண்ணி மிஸ் ஆகிட்டே இருக்கேன். இல்லை சார் கொஞ்சம் அப்படி மிஸ் ஆகிடுச்சு, சாரி சார். இல்லை அப்புறம் ஓகே சிங்க் ஆகி கரெக்டாக வந்து பண்ண ஒரு சின்ன கேரக்டர். அண்ட் இன்னும் ஒரு பெரிய சந்தோஷம்னா விஜய் சாரோட நான் செந்தூர பாண்டி படத்துல வந்து சாங்கில் பின்னாடி ஆடிட்டே இருக்கோமா. ஸோ இந்த மாதிரி நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவர் கடைசி படம் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அந்த படத்தில் எனக்கு ஒரு கூட நான் இருக்குன்ற போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுதான் நான் கேட்க வந்தேன். ஏன்னா உங்களை நிறைய பின்னாடி நாங்கள் பார்த்துருக்கோம், விஜய் சார் பின்னாடி சிரிச்சுக்கிட்டே ஆடுவீங்க நீங்கள் உங்களோட இதில். டான்ஸ்னாலே ஒரு என்ஜாய்மெண்ட் தானே, என்ஜாய் பண்ணி ஆடுறது தானே. ஓகே, அவரோட கடைசி படம் அப்படின்னும் போது அதில் ஒரு ஆக்டராக நீங்கள் உள்ளே போயிருக்கீங்கன்னும் போது அந்த செட்டில் எப்படி இருக்கும் அவர் கூட நடிக்கிறது, அந்த கிவ் அண்ட் டேக் எப்படி இருக்கும் உங்களுக்கு விஜய் சார்? இல்லை விஜய் சார் பார்த்து ரொம்ப சாஃப்டாக தான் இருப்பார். அது அந்த மாதிரிலாம் இதெல்லாம் கிடையாது, ரொம்ப சாஃப்டாக இருப்பார், ரொம்ப ஈஸி டு மூவ் அண்ட் மிங்கிள், ரொம்ப அழகாக மூவ் பண்ணார், அழகாக பார்த்துப்பார், ரொம்ப சிம்பிள். நான் சொல்லுவேன், ரொம்ப நிறைய பார்ப்பேன் விஜய் சார் அப்படி இருக்கும். விஜய் சார் வெரி சிம்பிள் அண்ட் வெரி கைண்ட் ஹார்ட்டட் பர்சன், ரொம்ப சைலண்டாக பொலைட்டாக தான் இருப்பார் ஸ்பாட்லையும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்துருப்பீங்கல்ல இப்போ செட்டில். ஆமாம், எப்படி என்ன உங்களை கரெக்டாக நிறைய பேர் சொல்லுவாங்க, ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தாலும் கரெக்டாக ஞாபகம் வச்சு நம்மளை அட்ரஸ் கண்டிப்பாக அதான் சொல்ல வந்து. இப்போ நான் ஃபர்ஸ்ட் டே செட்டுக்கு போகும்போது நான் பார்த்து ஹாய் ஜானி எப்படி இருக்கீங்க, ரொம்ப வெரி ஹாப்பி, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படி சொன்னாரா? அப்படியே சொன்னார் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டில். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்கள் வந்து கூட ஒர்க் பண்ணுறீங்க சார். நான் தான் சார் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு. எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார், எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்து. நம்ம சொல்கிறதுக்குள்ள அவர் முந்திக்கிட்டார், அவர் முதலே சொல்லிட்டார் வெரி ஹாப்பி டு see you அன்னாரு. அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா. ஸோ அவர் ஞாபகம் வச்சிருக்காரு, எங்கே போனாலும் பார்த்தேன்னா விஷ் பண்ணுவார், அவரே வந்து விஷ் பண்ணுவார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜனநாயகம் ஆடியோ லான்ச்சுக்கும் போயிருந்தோம். அந்த லான்ச்சில் நான் ஒரு மலேசியாவில் நான் ஒரு சைடில் நின்றுருக்கேன், அந்த லிஃப்ட்டில் நின்றுருக்கேன். அவர் அப்போ தான் கீழே வர வெளியே போய் அந்த ஆடியன்ஸ்லாம் பார்க்குது. அங்கேருந்து அவரே வந்து கட்டி பிடிச்சிட்டு எப்படி இருக்கீங்க ஜானின்றார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை பார்க்க. திருப்பி இப்போ மலேசியாவில் அவர் சொன்னார். ஸோ அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா, ரொம்ப கை மட்டும் காமிச்சிட்டு போயிடலாம் இல்லையா. அப்புறம் அங்கேருந்து நடந்து வந்து அவரே கட்டி பிடிச்சிட்டு விஷ் பண்ணிட்டு போறாரு. ஓகே, என்ன மாதிரி ரோல் இருக்கும், எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் உங்களுக்கு படத்தில்? அவர் கூட ஒரு சின்ன கேரக்டர் தான் மூவ் ஆகிட்டு இருப்போம். அது ஜெயிலில் ஒரு மேட்டர் நடக்கும், அப்புறம் ஒரு சின்ன சீக்வன்ஸ் நடக்கும் அதில். ஓகே, எனக்கு அந்த சின்ன சீக்வன்ஸே ஒரு பெரிய பெரிய கேரக்டர் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். எனக்கு படத்தில் பண்ணியிருக்கேன், அதுதான் எனக்கு பெரிய இது. அண்ட் மெயினாக வந்து அந்த சாங்ல வந்து ஒரு டான்ஸ் போட்டு நீங்களும் பாபா பாஸ்கர் மாஸ்டரும் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ஆமாம், அவனும் ஒரு சின்னதா 2 பேர் சேம் ஒரு மாதிரி தான். ஓகே, ஸோ அது பார்க்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. மேபி அதில் வந்து ஒரு ஆக்டர் டான்ஸர் இல்லாமல் ஒரு ஆக்டராக அதில் நம்ம கேஸ்ட் பண்ணியிருக்கலாம். பட்
இதுல வந்து 2 பேருமே டான்ஸரா போடும்போது இதுக்குள்ள வந்து ஏதாவது அது ரிலேட்டடா ஏதாவது இருக்குமா அப்படி யோசிக்க தோணும். இல்ல அப்படி அந்த டான்ஸ் ரிலேட்டட் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலா நாங்க எந்த சாங்லயும் இருக்க மாட்டோம். அந்த சாங்ல ஒரு ஃபேமிலி சாங் இல்லையா. ஸோ நாங்க வந்து அவர் விஜய் சாரோட டிராவல் ஆயிட்டு இருக்கோம் ஒரு சின்ன சீக்வன்ஸ்ல. ஸோ அந்த சீக்வன்ஸ்ல ஒரு சின்ன பீஸ் அவ்வளவுதான். ஓகே. அண்ட் கடைசி படம்னு அறிவிச்சுட்டு தான் படத்துக்குள்ளே போனாங்க. ஜனநாயகன் தான் கடைசி படமா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்க உள்ள போகும்போது உங்களுக்கு எதுவும் பேசுறதுக்கான அந்த இதை பத்தி பேசுறதுக்கான சான்ஸ் எதுவும் கிடைச்சது? இல்ல அதான் நான் பேசல. பட் யோசிச்சிருப்பீங்கல்ல, நடிச்சுக்கிட்டு இருக்கும் போதோ இல்லை அங்கே நின்று நீங்கள் அவரை பார்த்துட்டு இருக்கும் போதோ, என்ன ஒரு டப்புன்னு கடைசி படம்னு சொல்லிட்டாரு, பயங்கரமா இருக்கே இது அப்படி. இப்போ எனக்கு கூட தான் இப்போ சார் கடைசி படம் எல்லாருக்குமே ஒரு ஷாக் தானே. ஸோ எல்லாம் அவரோட ரசிகர்லாம் ரொம்ப ஒரு வருத்தத்தில் இருக்காங்க. சார் அடுத்த படம் பண்ணுவாரா பண்ண மாட்டாரான்றது. ஸோ எல்லாருக்குமே ஒரு ஃபீலிங் தான் சார். ஃபீலிங் தான் நீங்கள் நெக்ஸ்ட் படம் பண்ணணுன்றது. இது லாஸ்ட் படம் இல்லாமல். ஸோ நீங்க ஜீன் தான் கூப்பிடுவீங்களா? ஜி தான் கூப்பிடுவோம். ஓகே. அவர் என்ன அட்ரஸ் பண்ணுவார் உங்களை, எப்படி கூப்பிடுவார்? ஜானின்னு கூப்பிடுவார். ஓகே, ஜானி. ஓகே, ஜானி. ஏன்னா இப்போ வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேஜ் இருக்கு, அடுத்து பொலிட்டிக்கல் போறாரு. நீங்க மலேசியாவுக்கு போனா அவ்வளோ கிட்டத்தட்ட 80,000 பேர் அவரை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க. பட் இனிஷியல் ஸ்டேஜ்னு ஒன்று இருக்கும்ல, நீங்க செந்தூரபாண்டியன்ல இருந்து அங்கிருந்து எப்படி விஜய் சார் அப்போக்கும் இப்போக்கும் எப்படி இருக்கு? இல்லை எனக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல. பட் டிஃப்ரென்ஸ்னா எப்படி சொல்லலாம், வளர்ச்சியில் பயங்கர டிஃப்ரென்ஸ். எங்கேயும் இருக்கார் சார், சான்ஸே கிடையாது. பட் ஆனால் அவர் இப்போ மூவ் பண்ணுற விதம், நான் அப்போ பார்த்துட்டு இன்னி வரைக்கும் அப்படியே தான் இருக்கார். அப்படியே தான் மூவ் பண்ணுறாரு, அப்படியே தான் பேசுகிறாரு. அதே பொலைட்னஸ், அதே சாமிங்னஸ். ஆமாம், அப்படியே தான், எந்த சேஞ்சும் கிடையாது. இந்த இவ்வளோ பேர் அவரை ஒரு பெரிய இது இருக்குல்ல, அவருக்கு ஒரு மாஸ் க்ரௌட் இருக்கு. கண்டிப்பாக எந்த ஊருக்கு போனாலும் அவரை பார்க்கறதுக்கு அப்படியே மக்கள் வந்து நிற்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அவர் எப்படி அதை பார்க்குறாரு அந்த இடத்துல இருந்து? இப்போ நான் தான் சொல்கிறேன், மலேசியாவில் பார்த்தோம் அந்த ஸ்டேடியமில் பார்த்தீங்கன்னா ஸ்டேடியம் டோட்டலாக பேக்ட், இடமே இல்லை. அது மலேசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல வந்துருச்சு, இடம் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஓகே, அவ்வளோ கூட்டம் இருக்கு. அண்ட் அந்த கூட்டம் 3 o'clock ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ஈவெண்ட்ஸ் 3 o'clock ஐ திங்க் முடியும் போது ஒரு 1:32 ஆயிடுச்சு. 3லேருந்து அந்த 2 வரைக்கும் அந்த கூட்டம் அப்படியே இருந்தது, அதே வைப். ஸோ அவ்வளோ எனர்ஜி அங்கே இருந்தது விஜய் சாருக்காக. அவ்வளோ பேர் அங்கே நிற்கிறாங்க பாருங்க, ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி. ஸோ அதே ஒரு பெரிய இதுதாங்க. அந்த மாதிரி நான் இந்த மாதிரி க்ரௌட் எங்கேயுமே நான் பார்த்ததே கிடையாது. எவ்வளோ ஆடியோ லான்ச் போயிருக்கோம் வந்திருக்கோம். பட் இது மாதிரி ஒரு க்ரௌட் நான் பார்த்து கிடையாது. அண்ட் இதுக்கு மேலே நடக்குமான்னு கூட தெரியாது. ஓகே, எல்லாம் அந்த ஒரு மனிதருக்காக, ஒரே ஆளுக்காக தான். ஓகே. அந்த ஆடியோ லான்ச்ல வந்து ரொம்ப கியூட்டா இருந்த ஒரு விஷயம் வந்து நீங்களாம் டான்ஸ் ஆடினீங்க பாருங்க அந்த ரேம்ப்ல. அதுக்கு நான் வந்து நாங்கள் வந்து பிரபு மாஸ்டர் தான் தேங்க் பண்ணோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிரபு மாஸ்டர் தான் பர்ஃபார்ம் பண்ணுறது. அது சாண்டி மாஸ்டர் தான் அதில் அவங்க பசங்க தான் ஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் பிரபு மாஸ்டர் வந்து ஒரு சாங்க்கு, அவரோட சாங்க்கு அவர் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருந்தது. அப்புறம் அவர்னா யோசிச்சாருன்னா, சரி ஓகே இவங்கெல்லாம் விஜய் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் ஒரு சின்ன சாங் ஒரு பீட் ஒரு பீஸ் பண்ணா நல்லா இருக்கும். அப்புறம் கட்சியில் எல்லாருமே சேர்ந்து அண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு என்னோட லைலா பாட்டுக்கு ஆடினீங்களா? இல்லை, நானும் மூபில் வந்து மேக்ரீனா சாங் ஆடணும். ஸோ எல்லா மாஸ்டர் வந்து ஒரு சாங் ஆடுவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாண்டி பிரதர் வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணுவார். என்னோட லைலாம் அவர் தான் ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ நாங்கள் வந்து எங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இடம் கிடையாது, டைம் கிடையாது. ஏன்னா ஸ்டேஜ் பார்த்தா ரேம்ப் அவ்வளோ பெருசு. ஸோ நாங்கள் அங்கேருந்து வரதுக்கு எங்களுக்கு டைம் கிடையாது. அண்ட் என்ட்ரியும் கிடையாது. ஒரே ஒரு என்ட்ரி தான் கீழே, இந்த பக்கம் இவங்க விஜய் சார் ஜியோ கான்ட்ரு சைடு தான் என்ட்ரி இருக்கு. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம், அங்கேருந்து ஓடி வந்துட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு கீழே போயிடுவோம். கீழே போய் சாண்டி பிரதர் வந்து அவர் பாடி முடிச்சது அப்புறம் நாங்களாம் ஒருத்தராக ஏறி அந்த மூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டு அப்புறம் அப்படியே வந்து விஜய் சார் ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்துட்டு அங்கே நாங்கள் திருப்பி ஓடி போய் எங்கள் பொசிஷனில் நான் போய் நிற்கணும். சார் நாங்கள் போனதுல ஸ்ரீதர் ஆடணும். ஸோ ஸ்ரீதர் ஓவர்லாப் பண்ணணும்னு சொல்லி நாங்களாம் ஓடி போய் அங்கே பொசிஷன் அங்கே போய் நிற்போம். ஸோ ரொம்ப லாங்கு. என்ன லெட்டர் கொடுத்தீங்க? எல்லாமே ஒரு இது எழுதி கொடுத்துருப்பாங்க அதில். ஸோ நான் அதில் என்ன எதுனா ஒன் அண்ட் ஒன்லி தளபதின்னு சொல்லி தான் எழுதி கொடுத்துருப்பாங்க. ஓகே. அண்ட் இப்போ அந்த ஆடியோ லான்ச்சை பார்க்கும்போது அவர் ஒரு விஷயம் வந்து இவ்வளோ நாள் வந்து தளபதி வாயில் அதை சொல்லலைன்னு ஒரு இது இருந்துச்சு. அதாவது நாங்கள் ப்ரெஸ் மீட்டில் பார்த்தோம், இதுதான் கடைசி படம் அப்படின்னு. அவர் வாயால் இன்னும் சொல்லவே இல்லை அப்படின்னு இருக்கும்போது ஆடியோ லான்ச்சில் சொல்லிட்டார், சொல்லவே கஷ்டமாக தான் இருக்குது, இதான் என்னோட கடைசி படம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார். அப்போது அங்கே அந்த ஆடியன்ஸ் எல்லாருமே எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அதுக்கு? எல்லாருமே ஒரு ஷாக். எல்லாருமே தெரியும், தெரிஞ்சதால வந்திருக்காங்க. இதுதான் லாஸ்ட் படம், ஜி வர போகிறது, இதுதான் லாஸ்ட் படம் எல்லாருமே தெரிஞ்சு. பட் ஆனால் இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு ஏன் விடுறாரு, ஏன் ஸ்டாப் பண்ணோம், கண்டினியூ பண்ணலாமே. அவர் வந்து அவங்க ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு ட்ரீட் ஒன்று கொடுத்தாரு. பார்த்தீங்கன்னா டான்ஸர் பாட்டு பாடி டான்ஸ் செம்ம வைப், பாட்டு பாடுறது. அப்புறம் டான்ஸ்லாம் எங்கேயோ போயிடுச்சு. நீங்கள் ஒரு டான்ஸராக ஒரு கொரியோகிராஃபராக சொல்லுங்கள். எல்லாருமே சொல்லியிருக்காங்க விஜய் சார் ஒரு பயங்கரமான டான்ஸர், பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி. நீங்கள் சொல்லுங்கள், ஒரு அந்த ஸ்டேஜில் இப்போ என்ன ஒரு 50 வயசு இருக்குமா, அந்த ஸ்டேஜில் அவ்வளோ எனர்ஜியாக இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஆக்சுவலாக நீங்கள் விஜய் சார் பார்த்தீங்கன்னா இப்போ யூஸ்வலாக ஒரு சாங் போகிற ஒரு ரிஹர்சல் பண்ணோன்னா அந்த ஆர்டிஸ்ட் வந்து ஸ்பாட்டில் ரிஹர்சல்லாம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. பட் விஜய் சார் பார்த்தீங்கன்னா உட்காந்து நோட் பண்ணுவார், அவ்வளோதான்.
ஸோ பார்த்தே மைண்டில் ஏற்றிப்பார் மூமெண்ட்டை. ஓகே. ஸோ அந்த பண்ணி பார்க்க மாட்டார், வந்து மைண்டில் ஏற்றிப்பார். அப்புறம் ஸ்பாட் வந்துட்டு ஒரு சாங் ஓட்டி போடுங்க, சாங் கேட்டுப்பார். சாங் கேட்டு மைண்ட் உள்ளே அவர் ஓட்டிகிட்டு இருப்பார், மூமெண்ட் மைண்டுக்குள்ளே ஓட்டிகிட்டு இருப்பார். ஸோ சில மூமெண்ட்ஸ் அவர் டவுட்னா ப்ராக்டிஸ் பண்ண, மற்றபடிலாம் அது மைண்டில் ஏற்றிட்டு அதில் ஒரே டேக் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். ஓகே. அண்ட் இன்னொரு பெரிய விஷயம் விஜய் சார் பார்த்தீங்கன்னா, எந்த கொரியோகிராஃப் பண்ணாலும் அந்த கொரியோட ஸ்டைல் அவர் அப்படி கேப்சர் பண்ணி ஆடுவார். ஓகே. அது ஒரு பெரிய விஷயம். இப்போ என்னோட ஸ்டைல் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டைல் மாதிரியே ஆடுவார் அவர். இப்போ ப்ரொப் மாஸ்டர் பண்ணாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ப்ரொப் மாஸ்டர் ஸ்டைல் மாதிரியே ஆடுவார். எந்த மாஸ்டர் கொரியோகிராஃப் பண்ணாலும் அந்த ஸ்டைல் அப்படியே ஆடுவார். அது பெரிய விஷயம். அண்ட் ஸ்டைலாக ஆடுவார், கிரேஸ் ஆடுவார். அந்த கஷ்டமே தெரியாது அவர் ஆடுவார். ஆமாம், ஒரு ஃபேஸில் வந்து எஃபர்ட் போட்டு ஆடுற ஒரு ஃபீல், ஜாலியாக ஆடுவார். ஓகே. அண்ட் இப்போ நீங்க வந்து அவர் நடிக்கிறத நேரில் பார்த்துருப்பீங்கல்ல, ஒரு பெர்ஃபார்மரா டான்ஸரா ஓகே நீங்க நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, பட் அங்க வந்து நடிச்சு ஒன்று பார்த்துருப்பீங்களா? ஸோ அது எப்படி இருந்தது? நான் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்கேன், இந்த படத்தில் நான் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது எனக்கு. இப்போ சீன்ஸோட பார்த்தீங்கன்னா விஜய் சார் வந்து ரொம்ப டயலாக் பேச கூட தெரியாது, அப்படிதான் பேசுவார். பட் ஆனால் அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அது இப்படி வேற மாதிரி இருக்கு. அதுதான் அவரோட பெரிய ப்ளஸ். ஸோ அந்த பர்ஃபார்ம் பண்ணும்போது அப்படி பண்ணிடுவார். ஆனால் அப்படியே பர்ஃபார்ம் பண்ணி திருப்பி சைலண்ட் ஆகிடுவார். அப்படியே சைலண்டாக அப்படியே இருப்பார். இப்போ எங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா, ஆன் ஸ்க்ரீனை தாண்டி ஆஃப் ஸ்க்ரீன் இருக்கும்ல, பாபா பாஸ்கர் வந்து பயங்கரமான ஒரு ஃபன். ஆமா, நீங்களும் ஜாலியாக இருக்கிற ஒரு பர்சன். விஜய் சார் வந்து க்ளோஸ்ட் சர்க்கிள் அப்படின்னு வந்துட்டுனா அவரும் பயங்கரமா கலாச்சு ஃபன். இல்லை, அவர் பயங்கரமா ஜாலியாக இருப்பார். எப்படி இருந்தது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல? ஆக்சுவலாக பாபா பாஸ்கரோட நாங்கள் 3 பேர் பண்ணும்போது கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் சீரியஸான சீன்ஸ் தான் போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த என்ன சொல்றீங்க? ஆமாம், கொஞ்சம் சீரியஸான சீன்ஸ் தான் வருது. இப்போ வந்து ஜெயிலில் அந்த மாதிரி சில மேட்டர்லாம் போயிட்டு இருக்கோம். ஸோ அதை தாண்டி நாங்கள் பேசும்போது நல்லா ஜாலியாக பேசுவார். ரொம்ப ஜாலியான பர்சன். ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நீங்க தளபதி கூடவும் நடிச்சிட்டீங்க, அஜித் சார் கூடவும் நடிச்சிட்டீங்க. ஆமா, வரலாறுல நடிச்சிங்க. அது ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா வந்து எத்தனை பேருக்கு அது கிடைச்சிருக்கும்னு தெரியாது. உண்மைதான். நிறைய ஆக்டர்ஸ்க்கே அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குமான்னு தெரியாது. பட் ஒரு டான்ஸ் மாஸ்டரா, ஒரு கொரியோகிராஃபரா 2 பேர் கூட ஆக்ட் பண்றதுன்றது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லை. ஸோ அது எப்படி ஃபீல் பண்றீங்க? ஆக்ட் பண்ணுறதுல ஓகே, பட் அவங்க த்ரூ அவுட்டாக அந்த 90ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அஜித் சார், விஜய் பார்த்தீங்கன்னா எல்லா பட்டும் நாங்கள் இருப்போம். எங்கள் மாஸ்டர் ராஜு மாஸ்டர் வந்து எல்லா சாங்லையும் பண்ணியிருப்போம், எல்லா சாங்லையும் நாங்கள் இருப்போம். ஸோ ஆக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே எனக்கு வந்து ஆக்டிங் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ நல்ல கேரக்டர் வரணும், ஒரு நல்ல இது ஒன்று பண்ணணும், இன்னும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே. ஸோ பார்ப்போம், வரும்போது கண்டிப்பாக அடிக்கணும். அதில் வரும்போது நல்ல கேரக்டர் வரும்போது நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அஜித் சாரோட ஆக்ட் பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக தான் இருந்தது. அஜித் சார் பயங்கரமாக கலைப்பார், பயங்கர ஜாலியாக அவர். ஓகே. அதுல நிறைய கெட்டப்ஸ்லாம் வேற இருக்கும்ல அவருக்கு அதுல வரலாறு படத்துல. பட் நீங்க வந்து ஒரு ஜாலியான ஒரு கேரக்டரோட கூட இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட், ஒரு லேடி கெட்டப்லாம் கூட போட்டிருப்பீங்க. ஆமா, அதுல லேடி கெட்டப் போட்டுருப்பாங்க. ஓகே, ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ எங்களுக்கு என்னன்னா 2 பேர்த்து கூடயும் நடிச்சிருக்கீங்கல்ல, உங்களுக்கு ஒரு சிமிலாரிட்டி, 2 பேரும் இதனாலதான் இந்த டாப்ல இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல, அது என்ன விஷயமா இருக்கும்? சிம்பிளா இருக்காங்க, அதனால தான். அந்த ஹெட் வெயிட் கிடையாது. இப்போ நான் விஜய், நான் இவ்வளோ படம் பண்ணிட்டு இருக்கேன், இவ்வளோ சம்பாதிக்கிறேன், அந்த ஹெட் வெயிட் கிடையாது. நான் அஜித், நான் இவ்வளோ பண்ணுறேன், அதெல்லாம் கிடையாது. 2 பேரும் அஜித் ஜியாக இருக்கட்டும், விஜய் ஜியாக இருக்கட்டும், அவ்வளோ டவுன் டு அர்த் பர்சன் தான். ஓகே. மெயினாக பார்த்தீங்கன்னா குட் ஹார்ட், ஒரு நல்ல மனிதர், நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுன்ற ஒரு தாட் இருக்கு இல்லையா, அதே ஒரு பெரிய விஷயம் அது. ஓகே. நீங்க அந்த காலகட்டத்தில் வந்து 2 பேருமே சைமல்டேனியஸா போயிட்டு இருக்கோம்ல, மேபி விஜய் சாரும் பண்ணோம், அஜித் மாற்றி பண்ணுவோம். ஓகே. அந்த அவங்களுக்குள்ள ஏதாவது அவங்களுக்குள்ள இந்த நட்பு அதை பத்தி அதை தெரிஞ்சுக்க வாய்ப்பு கிடைச்சிருக்குமா அந்த டைம்லலாம்? அவங்களும் நட்பு, எப்போ நாங்களாம் இப்படி ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி தான் அவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் தான். பட் அவங்க கரெக்டாக அந்த மீட்டிங் பாயிண்ட் நிறைய அவ்வளோ கிடையாது. நிறைய இடத்துல நம்மளால் மீட் பண்ண முடியாது, ஏன்னா 2 பேரும் இப்போ பிஸி. ஆனால் 2 பேரும் நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான், இன்னி வரைக்கும் நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஓகே. அண்ட் ஃபைனலி ஜனநாயகன் வந்து இன்னும் கொஞ்சம் நாள்ல வெளிவர போகுது. கண்டிப்பா நீங்க அதுல ஒரு முக்கியமான ரோல் அப்படின்றது. முக்கியமான ரோல் கிடையாது, சின்ன ரோல் தான். ஓகே. அதுல பார்க்கும்போது இது என்ன மாதிரி படமா இருக்கும், இது இந்த தாட்ஸ்லாம் நிறைய வரும்ல. டைரக்டரும் சொல்லியிருந்தாரு இது வந்து விஜய் சார் படம். கண்டிப்பா இது விஜய் சார் படம் தான். நீங்க சொல்லுங்க, அங்க இருந்திருப்பீங்க, செட்ல இருந்திருப்பீங்க, எப்படி இருக்கும் படம்? நான் சொல்ல நீங்க பாத்தீங்கன்னா, நான் சொல்லி தெரியல, நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம டைரக்டர் சொன்ன மாதிரி தான் இது. அந்த மாதிரி படம், இந்த மாதிரி படம்லாம் கிடையவே கிடையாது. இது வந்து விஜய் சாரோட படம் தான், விஜய் சாருக்கு எடுத்த படம் தான் இது. அந்த நீங்க ஒரு பிளான் பண்ணிட்டீங்களா? சரி, ஓகே, அவரோட கடைசி படம், இவ்வளவு நாள் அவர் கூட வந்து நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் நிறைய இடங்கள்ல, ஒரு எமோஷனல் பாண்ட் இருந்திருக்கும்ல, கடைசி படம் தியேட்டர்ல நம்ம போய் இப்படி என்ஜாய் பண்ணோம், அந்த பிளான்ஸ்லாம் ரெடியா? கண்டிப்பா. என்ன பிளான்? வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, எல்லாம் ஒண்ணா பாக்குறோம் அந்த மாதிரி. கண்டிப்பா. ஓகே, நைஸ் மாஸ்டர், தேங்க்யூ, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஜனநாயகன் படம் வந்து கண்டிப்பா உங்களோட அந்த ஆக்டிங் கரியரை வந்து இன்னும் பூஸ்ட் பண்ணி நிறைய வெயிட்டிங் ஃபார் தட், லெட்ஸ் see, வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா. நன்றி மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். என்னை இன்வைட் பண்ணது ரொம்ப நன்றி. தேங்க்யூ, டேக் கேர், காட் பிளஸ், பை.